வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் படம் என்னவென்று பார்த்தீர்களானால், தமிழ் சினிமாவிலேயே முதலாக முழு நீள வண்ண திரைப்படமாக வந்த படம். கேவா கலரிலே உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். अंडा का कसम, अबू का हुक्म, तिरंदिड सीसेम. अंडा का कसम, अबू का हुक्म, मोडिड सीसेम. இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதல்ல முழு நீள வண்ண படமாக வெளியானது. அதாவது கேவா கலர்ல உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரபு கதையை சேர்ந்த 1001 இரவுகள் அப்படிங்கிற ஒரு குரூப் இதுல இருந்து புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. அரேபியர்களுடைய கதை இது. இஸ்லாமியருடைய கதையாக இது உருவாக்கப்பட்டிருக்கும். இது முதலில் இந்தியில் அலிபாபாவும் 40 டோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்க. இது அந்த படத்தை ரீமேக் செய்து தயாரித்து இயக்கியவர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக அவர் இயக்கிய இந்த படம். இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமான கோணம் வேண்டும் என்பதற்காக கலரிலே படம் எடுக்க வேண்டும். கருப்பு வெள்ளையில் மட்டுமே வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே கலரிலே படம் எடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி கேவா கலரிலே இந்த படத்தை முழுமையாக எடுத்தார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த படத்துக்கு டப்பிங் ரெக்கார்டிங் எல்லாம் பண்றாங்களே, ரீ ரெக்கார்டிங் பண்ணக்கூடியவர் தட்சிணாமூர்த்திங்கிறவர். அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தவர். இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் மிக பெரும் வெற்றி அடைந்திருப்பது தட்சிணாமூர்த்தி அவர்களினால் தான். அவர்கள் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் மிகவும் காது கிணிவியாக அமைந்துவிட்டன. இந்த படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படம் மிக பெரிய வெற்றியை கண்டது. இதோட கதையை பார்த்தீங்கன்னாக்கா, அலிபாபாவும் அவருடைய சகோதரர் காசிம் கானும் சகோதரர்கள். காசிம் கான் என்ன பண்றாரு, அவருடைய ஆசை மனைவியுடைய வார்த்தையை கேட்டு அலிபாபாவையும் அவருடைய சகோதரி ஆயிஷாவையும் வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். இவர்கள் விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிற்கு ஊர் முழுவதும் நின்று நடனமாடும் ஒரு பெண்ணாக மார்ஜியானா என்ற ஒரு பெண் வருகிறார். அவருடைய நாட்டியத்தை பார்த்த அந்த நாட்டோட தளபதி அவரை கடத்தி செல்கிறார். அப்போது விறகு வெட்டியான அந்த அலிபாபா அந்த தளபதியோடு சண்டையிட்டு மார்ஜியானாவை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி தன் சகோதரி ஆயிஷாவோடு சேர்ந்து அவர்களையும் அங்கு தங்க வைக்கிறார். அங்கு மார்ஜியானாவும் அவருடன் வந்த தௌலத் என்ற நண்பரும் அங்கு தங்குகிறார்கள். அலிபாபாவும் தௌலத்தும் நண்பர்களாகிறார். இவர்கள் விறகு வெட்டுவதற்காக ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு பெரும் குகை ஒன்று தென்படுகிறது. அதை அலிபாபா பார்க்கிறார். குகையை திறந்து கொண்டு குதிரைகள் வெளியே வருகின்றன. குதிரையில் திருடர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 40 திருடர்கள் 40 குதிரையில் வருகிறார்கள். குகையிலிருந்து வெளியே வந்த பிறகு குகையை மூடுவதற்கான ஒரு ரகசிய வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். அதை இந்த அலிபாபா காண்கிறார். அது என்ன ரகசிய வார்த்தை என்றால், அண்டா காக்கசம், அபு காகுசம், திறந்திடு சீசே. அதே மாதிரி சொல்லி மூடிடு சீசே அப்படின்னு சொன்னால் அது திறக்கும் மூடும். அதற்கான முழுமையான கற்பனை காட்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் அதை மூடிவிட்டு செல்கிறார்கள். அலிபாபா தன்னுடைய நண்பன் தௌலத்தை அழைத்துக் கொண்டு அந்த குகைக்கு செல்கிறார். வெளியே நின்று கொண்டு அந்த ரகசிய உச்சரிப்பை செய்கிறார். அண்டா காக்கசம், அகு காக்குசம், திறந்திடு சீசே என்று சொன்ன ஒன்று அந்த பாறை
கதவு திறக்கிறது. அதை எப்படி திறக்கிறது என்பதை மிகவும் நுணுக்கமாக காட்டியிருப்பார்கள். அந்த பாறை கதவு திறந்தவுடன் குகைக்குள்ளே இருவரும் செல்கிறார்கள். அங்கு சென்றால் அவர்கள் 40 திருடரும் திருடி வைத்திருக்கும் பொக்கிஷம் பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 6-7 மூட்டை அளவிற்கு கோணிப்பைகளில் நிரப்பிக்கொண்டு தங்கங்களையும் நகைகளையும் பிறகு வைரம் வைடூரியம் போன்ற பொருட்களையும் நிரப்பிக்கொண்டு ஒரு 6-7 மூட்டைகளுக்கு ஏற்றி கொண்டு அங்கிருந்து வந்து விடுகிறார்கள். இதை கொண்டு வந்து தன்னுடைய சகோதரி ஆயிஷாவிடமும் மார்ஜியானாவிடமும் காட்டும்போது மார்ஜியானா அலிபாபாவுக்கு இவ்வளவு சொத்துக்கள் சேர்ந்து விட்டது, இனி இவர் நம்மளை விரும்புவாரா நினைக்கும் போது அவளை மனம் மாற்றி நீதான் என்னுடைய கடைசி காலம் வரை என் உறுதுணையாக இருக்கப் போகிறவள் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர் மிக செல்வந்தராக ஆன உடனே அந்த நாட்டில் இருக்கும் ஏழை மக்கள் அனைவருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இதை அறிந்து அவருடைய அண்ணன் பொறாமை கொள்கிறார். தம்பியிடம் ரகசியமாக அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு அந்த குகையை நோக்கி செல்கிறார். அவருடைய அண்ணனின் மனைவி அலிபாபாவை கொன்றுவிடும்படி சொல்கிறார். அப்போது நடக்கும் சண்டையில் அவன் அண்ணனுடைய மனைவி இறந்து விடுகிறார். இவர் குகைக்கு சென்று திருடச் சென்றவர் அங்கே திருடர்களிடம் மாட்டிக்கொள்ள அவர்கள் அவன் தலையை வெட்டி முண்டத்தை மட்டும் நடு ஹாலில் கட்டி தொங்கவிட்டு விடுகிறார்கள். சென்ற அண்ணனை காணவில்லையே என்று அலிபாபா அங்கு செல்ல அண்ணனை பார்த்துவிட்டு அந்த உடலை கீழே இறக்கி தலையையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிடுகிறார். அவர்கள் முறைப்படி தலையை உடம்போடு இணைத்துத்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று இருப்பதனால் அதை இணைப்பதற்கு ஒருவரை தேடுகிறார்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளியாக கே தங்கவேல் அவர்கள் நடித்திருப்பார்கள். அவர் வந்து அந்த தலையை செய்வார். அதன் பிறகு தன் குகைக்கு வந்து தான் வைத்திருந்த உடலையே தூக்கி சென்றிருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அப்படிப்பட்டவனை விட்டால் நம் அனைவரையும் அழித்து விடுவான் என்று இந்த 40 திருடர்களும் முடிவு கட்டி அலிபாபாவை தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த தலையை ஒன்றாக வைத்த அந்த முஸ்லிம் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மூலமாக அலிபாபாவை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அலிபாபாவை சாவடிப்பதற்காக 40 திருடர்களும் ஒரு எண்ணெய் வியாபாரியாக வந்து அலிபாபாவிடம் தஞ்சம் புகுகிறார்கள். இதை அறிந்து கொண்ட மார்ஜியானா அந்த அபு ஹுசைன் என்ற அந்த 40 திருடர்களின் தலைவனை புரிந்து கொண்டு அவனால் தான் கதாநாயகியின் பெற்றோர்கள் இறந்தார்கள் என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் 40 பேரையும் சாவடிப்பதற்கு தந்திரமாக செயல்பட்டு அனைவரையும் சாவடித்து வருகிறார். பிறகு அலிபாபாவால் அபு ஹுசைன் சாகிறார். இப்படியாக அந்த படம் முடியும். இதில் அந்த குகையின் அமைப்பு, அதை திறக்கும் அமைப்பு, உள்ளே இருக்கும் பொக்கிஷங்களின் அமைப்பு இவை அனைத்துமே புதுமையாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் இது ஒரு அரபு கதை என்பதால் இஸ்லாமியராக எம்ஜிஆர் நடித்ததும் அவர்களுக்கு உண்டான அந்த ஆடை வடிவமைப்புகள், பாக்தாத் நகரின் கட்டட அமைப்புகள் என்று அனைத்தும் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருந்தன. இந்த படத்தில் வந்து பாடல்கள் அனைத்தும் மிகவும் ரசிக்கக்கூடிய பாடல்களாக, இன்றளவும் ரசிக்கக்கூடிய பாடல்களாக அமைந்துவிட்டன. மாசிலா உண்மை காதலே மாறுமோ இந்த நாளிலே அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலை இன்னைக்கு நாம ரசிச்சுக்கிட்டா இருக்கிறோம். இந்த படத்துல வர அத்தனை பாடல்களும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட 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 நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யட, கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரிச்சி கொட்டுமடா, எதை நீயும் வாரி இறச்சா கிட்டாத சுகமே இல்லையடா செட்டாகவே. பாடல்கள் மட்டுமல்ல, படத்தின் திரைக்கதை அமைப்பு ஒருவரையும் வேறு திசைக்கு செலுத்தாது. அப்படி சிறப்பான ஒரு திரைக்கதை அமைப்பு. எம்ஜிஆரின் சண்டை காட்சிகள் அனைத்தும் விறுவிறுவிறுவென்று இருக்கும், மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், பார்ப்பதற்கே சந்தோஷமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். பானுமதியின் மென்மையான அசைவில் உருவாகும் நடனங்களும் மிக சிறப்பாக இருக்கும். இவர் சக்கரபாணி அவர்கள் எம்ஜிஆருடைய அண்ணனாக நடித்திருப்பார். சாரகபாணி அவர்கள் தௌலத்தாக எம்ஜிஆருடைய நண்பராக வந்து நகைச்சுவை நடிகராக நடித்திருப்பார்.
அவருக்கு ஜோடியாக எம்.என். ராஜம் அவர்கள் புல்புல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். இப்படி எம்ஜிஆர், பானுமதி, சாரங்கபாணி, எம்.என். ராஜம், சக்கரபாணி என்று கே. தங்கவேலு போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி மிக சிறப்பாக செய்திருப்பார்கள். காட்சி அமைப்புகளும் மிக பிரமாதமாக இருக்கும். ஒரு அரபு கதையை பார்த்தோம் என்பதை விட தமிழில் மிக சிறப்பான பொழுதுபோக்கான குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் முதலில் கலரில் பார்க்கின்றோம் என்ற பிரமிப்புடன் உருவாகி 1956ஆம் வருடம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வெளியான படம்தான் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.